மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடிகளை பல கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 17 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அரசு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக அரசு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அநீதி இழைத்து கொண்டே இருக்கின்றது அப்படின்ட்டு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருக்கும் அவங்க பெற்ற முழு கடன், கூட்டுறவு வங்கியில் பெற்ற அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும்னு சொன்னார். அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு முதல்ல 50,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னார். 50,000க்கு மேலே வாங்கியிருந்தா எவ்வளவு கட்டணும், 60,000க்கு மேலே வாங்கியிருந்தா எவ்வளவு கட்டணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். குறிப்பாக 1 லட்சத்திற்கு மேலே வாங்கியிருந்தா 5,000 ரூபாய் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு முதல்ல அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இது விவசாயிகளுக்கு பேரடியாக அமைந்தது. அதனால் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க விவசாயிகள். அதன் பிறகு மீண்டும் 75,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது தற்போது 2வது முறையாக சொன்ன அறிவிப்பில் 75,000க்கு மேலே கடன் வாங்கியிருந்தா, அதாவது 1 லட்சம் வாங்கியிருந்தாலும் சரி, 1.5 லட்சம் வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளவாக இருந்தாலும் 75,000க்கு மேலே கடன் வாங்கியிருந்தா 35,000 தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதுவும் விவசாயிகளுக்கு பேரடி தான். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து விவசாயிகளுக்கு அநீதி இழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த 75,000 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய தொகையை தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதிலையும் பல கட்டுப்பாடுகள், 17 கட்டுப்பாடுகளை விதித்து விவசாயிகளின் மனதை நோகடித்திருக்கின்றார் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அந்த 17 கட்டுப்பாடுகள் என்னென்ன, இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளார இருந்தாதான் குறிப்பிட்ட இந்த கடன்கள் கூட தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். முதல் கட்டுப்பாடு, பயிர் கடனுக்கான ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றி வழங்கப்பட்ட பயிர் கடன்களே இந்த தள்ளுபடி திட்டத்திற்கு பொருந்தும். 2வது கட்டுப்பாடு, 2025ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை கடன் பெற்று அன்று நிலுவையில் இருந்த பயிர் கடன்களுக்கு மட்டுமே இந்த தள்ளுபடி திட்டம் பொருந்தும். 3வது கட்டுப்பாடு, பகுதியாகவோ முழுமையாகவோ பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளின் பயிர்க்கடன் கணக்கில் நிலுவை எதுவுமில்லாத நேர்வில் அவர்கள் புதிய பயிர்க்கடன்கள் பெற தகுதி பெறுவார்கள். 4வது கட்டுப்பாடு, வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்ய பயிர்க்கடன் பெற்றிருப்பின் பயிரிடும் பரப்பின் அடிப்படையில் சிறு அல்லது குறு விவசாயியாக வகைப்படுத்தி குத்தகைதாரருக்கு இக்கடன் தள்ளுபடி திட்டத்தை அனுமதிக்க வேண்டும். நில உரிமையாளருக்கு இத்தள்ளுபடி திட்டம் பொருந்தாது. 5வது கட்டுப்பாடு, சிட்டா, பட்டா முதலிய ஆவணங்களுடன் குறிப்பிட்ட நிலத்தில் பயிர் செய்ய நகை அடமானத்தின் பேரில் பெறப்பட்ட வேளாண் நகை கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு தகுதி பெறும். வேளாண் நகை கடன்களுக்கான ஆவணங்களில் சிட்டா மற்றும் அடங்கல் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 6வது கட்டுப்பாடு, வேளாண்மை சாராத நகை கடன்களுக்கு இந்த தள்ளுபடி திட்டம் பொருந்தாது. 7வது கட்டுப்பாடு, 2025 மே 1ஆம் தேதிக்கு முன்னர் பெற்று 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று நிலுவையில் உள்ள கடன்களுக்கு இத்திட்டம் பொருந்தாது. 8வது கட்டுப்பாடு, 2026 பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று நிலுவையில் இருந்து அரசாணை வெளியிடப்படும் நாள் அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ முழுவதுமாக திருப்பி செலுத்தப்பட்ட கடன்கள் தள்ளுபடிக்கு தகுதி பெறாது. 9வது கட்டுப்பாடு,
மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியால் காசு கடன் அனுமதிக்கப்பட்டாலும் அனுமதிக்கப்பட்ட காசு கடனில் இருந்து தொகை பெறாமலும் அனுமதிக்கப்பட்ட காசு கடனை விட அதிகமாகவும் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்கள் தகுதி பெறாது. அடுத்து 10வது கட்டுப்பாடு. இணை பதிவாளர் அமைக்கும் சரிபார்ப்பு குழுவின் ஆய்விற்கு பயிர்க்கடன் தொடர்பான ஆவணங்கள் சங்கத்தால் உரிய காலத்தில் அளிக்கப்படாத நேர்வுகளில், அதாவது வரிசை எண் 4இல் குறிப்பிட்டுள்ள இனங்கள் மற்றும் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள இனங்கள் தவிர அக்கடன்கள் தள்ளுபடிக்கு தகுதி பெறாது. அடுத்து 11வது கட்டுப்பாடு. அனைத்து மத்திய மாநில அரசு பணியாளர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு ஓய்வூதியதாரர்கள் பெற்ற பயிர்க்கடன்கள் தள்ளுபடிக்கு தகுதி பெறாது. அடுத்து 12வது கட்டுப்பாடு. கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் பெற்ற பயிர்க்கடன்கள் தள்ளுபடிக்கு தகுதி பெறாது. அடுத்து 13வது கட்டுப்பாடு. கூட்டுறவு நிறுவனங்களின் நிர்வாக குழுவினர் அவர்தம் குடும்பத்தினர் பெற்ற பயிர்க்கடன்கள் தள்ளுபடிக்கு தகுதி பெறாது. அடுத்து 14வது கட்டுப்பாடு. சுய விருப்பத்தின் பேரில் பயிர்க்கடன் தள்ளுபடி பெற விருப்பம் இல்லாதவர்களிடம் உறுதிமொழி சான்று உரிய படிவத்தில் பெறப்பட வேண்டும். அடுத்து 15வது கட்டுப்பாடு. வேளாண் காரியங்களுக்காக அடமானம் வைக்கப்பட்ட நகைகளில் எடை குறைவு, தரம் குறைவான நகைகள் 1 கிராமிற்கு அனுமதிக்கப்பட வேண்டிய தொகையை விட கூடுதலாக வழங்கப்பட்ட கடன்கள், கடன் அளவை விட கூடுதலாக வழங்கப்பட்ட வேளாண் நகை கடன்களுக்கு மறு மதிப்பீட்டின்படியான பயிர்க்கடன் தொகைக்கு மட்டுமே தள்ளுபடி வழங்க வேண்டும். அடுத்து 16வது கட்டுப்பாடு. ஆதார் எண்ணின் அடிப்படையில் ஒரே விவசாயி 1 அல்லது அதற்கு மேற்பட்ட கூட்டுறவு சங்கங்களிலோ அல்லது ஒரே சங்கத்தில் 1க்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் பெற்றிருந்தால் ஏதேனும் ஒரு கடன் மட்டுமே தள்ளுபடிக்கு தகுதி பெறும். கடைசியாக 17வது கட்டுப்பாடு. குடும்ப அட்டை எண்ணின் அடிப்படையில் ஒரே குடும்பத்தில் 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் பெற்ற பயிர்க்கடன்களில் ஏதேனும் ஒரு கடன் மட்டுமே தள்ளுபடிக்கு தகுதி பெறும். இப்படி விவசாயிகளை நோகடிக்கக்கூடிய வகையில் 17 கட்டுப்பாடுகளை ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு அறிவித்திருக்காங்க. இதனால விவசாயிகள் அனைவருமே கொதித்து போயிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க, இப்போ என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஒன்று சொன்னதை செய்யுங்க, செய்ய முடியலைன்னா பதவி விலகிடுங்க அப்படின்ற மாதிரி விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதுமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழக அரசு விதித்திருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை பற்றியும் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு விவசாயிகளுக்கு இழைக்கக்கூடிய இந்த அநீதியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.